எப்படி, கடன் இல்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வது எப்படி, அதுதான் தியானிக்கிறோம். பாதி தான் தியானித்திருக்கிறோம். கடன் பிரச்சனை விடுதலை பெறுவது எப்படி, அதில் கூட ஒரு பகுதியைத்தான் நேற்றைய தினத்தில் தியானித்திருக்கிறோம். நிறைய குடும்பங்களை, நிறைய தனிப்பட்ட மனிதர்களை பாதித்திருக்கிற விஷயம் கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடன் அடிமைத்தனம். நிறைய சிறு வியாபாரிகள், பெரு வியாபாரிகள் கடன் பிரச்சனையில் தவிக்கிறாங்க. பல குடும்பங்கள் அதில் சிக்கி வெளிவர முடியாமல் சம்பாதிக்கிற பணமெல்லாம் வட்டிக்கு போய்விடுகிறது. எப்படி வாழ்வது என்று திகைப்பில் காணப்படுகிற மக்கள் ஏராளம். ஆகவே தான் ஆண்டவர் அதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க சொன்னார். இந்த நாளிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நேற்று தினத்தில் சொன்ன மாதிரி முதலாவது விசுவாசிங்க. நீங்கள் கடன் பிரச்சனை விடுதலை பெற வேண்டுமானால் இயேசு நமக்கு இதிலிருந்து விடுதலை தருவார் என்று விசுவாசிங்க. அதுக்கு தான் 3 சாட்சிகளை உங்கள் முன்னாலே நிறுத்தப்பட்டார்கள். நிறைய பேர் அதில் தொடப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் இயேசுவை விசுவாசிங்க. இந்த கடன் பிரச்சனைக்கு இயேசு முடிவை உண்டாக்கி தருவார். அதிலிருந்து ஒரு விடுதலை தருவார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று முதலாவது விசுவாசிங்க. இல்லை கடன் இல்லாமலாம் வாழ முடியாதுங்க, இந்த உலகத்தில் எல்லாரும் தான் கடன் வாங்குறாங்க, நாடுகள் கடன் வாங்குது, எப்படி இருக்க முடியும்? நீ உலகத்தை பார்க்காதங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தர முடியும். அதுக்கு முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும். அதான் நேற்றைய தினத்தில் அதற்காக ஜெபித்தோம். 2வது ஒரு காரியம் என்னவென்றால், கடன் சிந்தியுங்கள். முதலாவது விசுவாசியுங்கள், 2